ஓதிய இதனானே. இந்த கருத்து சிவஞான முனிவர் குறையில் இருக்குது. அதை அப்படியே கடைசி பத்தி மட்டும் படிக்கிறேன். சீவன் முத்தர் பிரிதொன்றை பாரார் என வற்புறுத்தி ஓதிய இதானே பிராதத்த வினை மங்கிப்போய வழியும் மங்காது நின்று ஒழுவிப்பதாகிய அதன் வாதனை பற்றற கழியுமாறு சாதிக்கப்பட்டது. படிச்சது புரிஞ்சுதா? பிராதத்த வினை பற்றற கழிந்தும் அதனுடைய வாசனாமலம் கண்மம் மாயையெல்லாம் 8லயே முடிஞ்சிருச்சு. இங்கே ஆணவம் கண்மம் மாயெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வாசனை அளவுக்கு இருக்கும். வாசனை அளவுன்னு என்னது? அப்படியே சும்மா இருக்கும். நமக்கெல்லாம் எப்படி இருக்கு? சரக்கு ஃபுல்லாக இருக்கு. பெருங்காய டப்பா தான் அங்கே. இங்கே டப்பா நிறைய என்ன இருக்கு? பெருங்காயமே இருக்கு. நமக்கெல்லாம் முதல்ல பெருங்காயம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆசை இப்போ தீர்றதெல்லாம் அப்புறம். நமக்கெல்லாம் டப்பா நிறைய என்ன இருக்கு? பெருங்காயம் இருக்கு. சீவன் முத்தர்களுக்கு வாசனை அளவு இருக்கும். அந்த வாசனையும் கழிஞ்சிருமா? சிவஞானம் விளைஞ்சிட்டா அந்த வாசனையும் பற்றற கழியுமாறு சாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அடுத்த பாட்டு மாயாமலம் நீங்குகிற முறைமை. 3 பாட்டு 3 வரிசையாக வைக்கிறார். உடல் அனாதி, ஒன்றனை விற்று ஒன்று பற்றி கண்மாள் ஆம் அழிந்து வருதலால் அந்தமில்லை. பின் ஆதி அருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முத்து எண்ணில் பெரும் பதமே இதுவும் இனாது நிலை. இதுதானும் காயமுண்டேல் இரும் கண்மம் மாயை மலம் எல்லாம் உண்டாம். மனமாதி தரும் உடல் காரியத்தால் அனாதி மலம் அறுக்கும் மருந்து அற்றால் உடல் மாயும் காணே. இப்போ இந்த பாட்டை பின்னாடி உரை படிக்கும்போது சொல்கிறத வாய்ப்பு இருக்கிறவங்க மீண்டும் அந்த யூடியூப்பில் போய் மாற்றி எழுதணும். என்னதுங்கய்யா? உடன் மாயும். உடன் மாயும். உடன் தான். உடல் கிடையாது, பாடி கிடையாது, உடன் தான். உடனே அந்த உடன். சரி, இது மாயாமலம் நீங்கும் முறைமை. எல்லாம் வாசனை தான். 11 உறுப்பான சொல்றதெல்லாம் வாசனை தான். முதல்ல சொன்னது பிராரத்த கண்ம வாசனை நீங்கிறது. இங்கே மாயாமல வாசனை நீங்கும் முறைமை. இந்த பாட்டு உடல் அனாதி ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மாள் பின் அழிந்து வருதலால் அந்தமில்லை. பாட்டை கொஞ்சம் மாற்றி படிக்கிறேன், புரியுதா இல்லையா? திருப்பி பார்த்து எழுதி வச்சுக்கணும். நீங்கள் பாட்டை இப்படி படித்தாதான் பொருள் புரியும். செய்யுள் நோக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். படிக்கும் போதே மாற்றி படிக்கணும். இல்லைன்னா இந்த புத்தகம் கையில் வச்சுருந்தீங்கன்னா பொழிப்புரையில் இருக்குது. சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கங்க. உடல் அனாதி, ஒன்றினை விட்டு ஒன்று பற்றி கண்மாள் பின் அழிந்து வருதலால் அந்தமில்லை. இது ஒரு கருத்து. என்ன கருத்து? உடம்பு அனாதி, ஆணவம் அனாதி, கண்மம் அனாதி, மாயையும் அனாதி. மாயை அனாதி என்பதனால உடம்பு அனாதி. நமக்கு உடம்பு அனாதியா ஆதியா? உடம்பு அனாதியா ஆதியா? ஆதி. உடம்பு ஆதிதான், அனாதி கிடையாது. ஆனால் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? ஆதின்னா என்னது? ஆதிக்கு அனாதிக்கு என்ன வேறுபாடு? அனாதி என்பது தோற்றம் இல்லாதது, ஆதி என்பது தோற்றம் தெரியாதது. இல்லாதது வேற, தெரியாதுங்கிறது வேற. தெரியாதுன்னு என்னது? எப்பவோ தோன்றி இருக்கு, ஆனால் என்னைக்குன்னு தெரியாது. காலம் தெரியாது, ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அனாதின்னு சொன்னால் அது எப்பவுமே இருக்குது. அது தோன்றியதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் தெரியலன்னா அது அனாதின்னு வச்சுக்கோங்க. அது என்னது? அனாதி. உடல் அனாதி, உடல் தோற்றுவிக்கப்படல, அது எப்பவுமே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா
கண்மத்தால் உடம்பு வந்துச்சா, இல்லை உடம்புனால கண்மம் வந்துச்சா? இது ஒரு கேள்வி, ஆரம்பத்திலிருந்து கேட்குற கேள்வி தானே. முதல்ல உடம்பை கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? ஒரு கண்மம் வேணும். இல்லை முதல்ல கண்மத்தை கொடுத்தான்னு சொன்னால் கண்மம் செய்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும். முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, வித்துலேருந்து மரம் வந்ததா, மரத்துலேருந்து வித்து வந்ததா? இந்த கேள்விக்கு விடை தெரியாதது போல உடம்பு முதல்ல வந்துச்சா, கண்மு முதல்ல வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இதுக்கு விடை சைவ சித்தாந்தத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன விடை? இச்சதின்றிய விலகி செய்வ. இப்போ முதல்ல வந்தது உடம்பு தான். முதல்ல வந்தது உடம்பு தான். என்ன உடம்பு? என்ன உடம்பு? சூக்கும உடம்பு வரைக்கும் 5 உடம்பு இருக்கு. அதில் சூக்கும உடம்பு வரைக்கும் பெருமான் எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாரு? ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. யாருக்கும் வேறுபாடு கிடையாது. அந்த சூக்கும உடம்புல புரியட்ட காயம். சூக்கு உடம்பு என்னது? புரியட்ட காயம். என்னது? மனம், புத்தி, அகங்காரம். சித்தம் கிடையாது. மனம், புத்தி, அகங்காரம் 3 தன்மாத்திரைகள் 5. ஓசை, ஒளி, உருவம், சுவை, நாற்றம். இந்த 5 + 3 இந்த 8 சேர்ந்தால் அதுக்கு புரியட்ட காயம். புரியட்ட காயம் 8 கருவிகள் சேர்ந்ததுன்னா, அட்டம்னா 8 கருவிகள் சேர்ந்தால் அதுக்கு புரியட்ட காயம். அதுக்கு இன்னொரு பேர் சூக்கும சரீரம். சூக்கும சரீரம். இந்த சூக்கும சரீரம் வரைக்கும் எல்லா ஆன்மாவுக்கும், மரத்துக்காகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், மனிதனாகட்டும், விலங்காகட்டும், எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் ஒன்று தான். அப்போ இந்த மனங்கிற கருவியை கூட்டுகிற போது அதனுடைய அனாதியே அறிவை மறைத்திருக்கிற ஆணவத்துக்கு தக்கவாறு இது கண்மத்தை செய்யும். கண்மத்தை செய்யும். அந்த கண்மத்துக்கு தக்கவாறு தூள சரீரம் வரும். இந்த உடம்பு தான் என்னது? இந்த உடம்பு எதை போட்டு இருக்கு? ஆன்மாவினுடைய வினைக்கு தக்கவாறு வரும். அப்போ தூள உடம்பு கண்மத்துக்கு தக்கவாறு வரும். சூக்கும உடம்பு கண்மம் கிடையாது. உடம்பு தான் முதல்ல. இப்போ உடம்பு முதல்லையா கண்மம் முதல்லையான்னு கேட்டால் எதுக்குன்னு கேட்கணும். முதல்ல எதுக்கு? சூக்கும உடம்பாக இருந்தால் கண்மம் இல்லாமையே உடம்பு வந்துடும். சூக்கும உடம்புக்கு என்ன வேண்டாம்? கண்மம் வேண்டாம். அது பெருமான் கூட்டுவார். ஆனால் தூள சரீரம் வந்துட்டா எது முதல்ல வந்துச்சு? கண்மம் முதல்ல வந்துடுது. தூள சரீரத்துக்கு கண்மம் முதல்ல வரும், தூள உடம்பு பின்னாடி வரும். சூக்கும சரீரத்துக்கு உடம்பு முதல்ல வரும், கண்மம் பின்னாடி வரும். புரிஞ்சுதா? குழப்பிட்டுனா? சூக்கும உடம்பு வரைக்கும் எல்லாருக்கும் பெருமான் எப்படி கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்றாரா இல்லையா? இப்போ முதல்ல என்ன வருது? உடம்பு வருது. உடம்பு இப்போ கண்மம் ஏதாவது செஞ்சுருக்கிறோமா? எந்த கண்மமும் செய்யலை. ஆனால் பெருமான் எதை கொடுத்துட்டாரு? உடம்பு கொடுத்துட்டார். இப்போ முதல்ல எது வந்துச்சு? உடம்பா கண்மமா? உடம்பு தான் முதல்ல வந்துச்சு. எதுக்கு? சூக்கும உடம்புன்னு சொல்லும் போது உடம்பு முதல்ல வந்துருச்சு. உடம்பு முதல்ல வந்துருச்சு. அதன் பிறகு இந்த ஆன்மா என்ன செய்யுது? கண்மத்தை செய்யுது. என்ன கண்மம் செய்யுது? இதுக்கு விருப்பம் வரும். விருப்பம் என்னது? மனம், இச்சை, தொழில், அறிவு, இச்சை, செயல். இந்த 3ம் கூட்டி இந்த ஆன்மாவுக்கு விருப்பம் எழும். ஏன்? மனம் வந்துருச்சா இல்லையா? இந்த சூக்கும உடம்பு வரும்போது என்ன வந்துடுது? மனம் வந்துடுது. மனம் வந்துடுது. மனம் வந்த உடனே இது என்ன செய்யும்? விருப்பம் இதுக்கு எழும். இந்த விருப்பம் எப்படி வரும்? எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி வருமா? இப்போது எல்லாரும் இப்போ வெளியெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாம் பெருமான் படைக்கிறார். உடம்பை படைக்கிறார். இந்த உடம்பு இப்போ கொடுத்துட்டாரா இல்லையா? இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பு, முன்னாடி இருக்கிற 1000 கோடி பிறப்பெல்லாம் விட்டுருங்க. முதல் பிறப்பு சூக்ம உடம்பு. இப்போ 2வது பிறப்பாக நம்மளாம் என்னவா இருக்கிறோம்? இங்கே இருக்கிறோன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இடையில நமக்கு எத்தனை இருக்குது? ஏராளமான பிறப்பு இருக்குது. அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. இப்போ புரியறதுக்காக சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருந்தது? சூக்கும உடம்பு. புரியுதா இல்லையா? இப்போ என்ன உடம்பு? தூள உடம்பு.
இப்போ இருக்கிறது தூள உடம்பு. இதுக்கு முன்னாடி இருந்தது சூக்கும உடம்பு. அந்த சூக்கும உடம்பு யார் கொடுத்தா? பெருமான் கொடுத்தாரா? கொடுக்கும்போது அந்த சூக்கும உடம்புல எத்தனை கருவி இருக்கு? 8 கருவி இருக்குது. அதுக்கு முன்னாடி கால நெய்தியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 8 மட்டும் வச்சுக்கங்க. 8 கருவி இருக்கிறது. இந்த 8 கருவியை கூட்டின உடனே மனம் தொழில்படுதா இல்லையா? மனம் தொழில்படுது. இதுக்கு என்ன வருது? விருப்பம் வருது. உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பம் வருது. இந்த விருப்பம் வந்த உடனே இதுக்கு என்ன செஞ்சுறாரு? அந்த விருப்பத்துக்கு தக்கவாறு உடம்பு கொடுக்குறாரு. விருப்பம் தான் இப்போ என்ன வச்சு? கண்மம். விருப்பம் தான் கண்மம். அந்த கண்மத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாரு? உடம்பை கொடுக்குறாரு. புரியுதா இல்லைங்களா? இப்போ நாம் சூக்கும உடம்புல இருந்து விருப்பம் வந்து அந்த கண்மத்தை அளவாக கொண்டு இப்போ உடம்பை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் விருப்பம் ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா? இருக்குமா இருக்காதா? ஏன் இல்லை? மனம் அவர் தானே கொடுத்தாரு. மனம் யார் கொடுத்தா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி தான் வினையை செய்யல இல்லைங்கய்யா. இப்போ தான் முதல்ல வினை செய்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வினையெல்லாம் விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வினை செய்கிறீங்க. நுட்பமான இடம். இப்போ மனம் அவர் தான் கொடுத்துட்டாரு. மனதை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. நினைப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரணும். கருவியெல்லாம் ஒரே கருவி தானே. அப்போ விருப்பம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி தானே இருக்கணும். இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், ஆன்மாவின் அறிவில் இருக்கிற ஆணவங்களும் எல்லா ஆன்மாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எப்போ? அனாதியே இருக்காது ஒரே மாதிரி. புரியுதா இல்லைங்களா? அனாதியே ஆன்மாவின் அறிவை மறைத்திருக்கிற ஆணவங்களும் ஆன்மாவுக்கு ஆன்மா வேறுபடும். இப்படிதான் இருக்கும். அதனால தான் நம்ம அதை ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம். 3ஆக பிரிச்சுட்டோம். எப்படி பிரிச்சுட்டோம்? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். ஏன் 3ஆக பிரித்தோம்? அவங்க அறிவு ஆணவம் கொஞ்சமாக மறைச்சிருந்தா அவங்க யார்? விஞ்ஞான கலர். அதை விட கொஞ்சம் மறைச்சா பிரளயா கலர். ரொம்ப மறைச்சா சகலர். இப்போவே வேறுபாடு சொல்லிட்டோமா இல்லையா? இந்த சகலர்லையும் ஒவ்வொருத்தருக்கும் அறிவை மறைக்கிற தன்மை வேற மாதிரி இருக்கும். இது காமனா ஒரு கேட்டகரி. எது? விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். இந்த சகலர்னு சொன்னாலும் சகலரில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்க அறிவை மறைச்சிருக்கிற ஆணவ மலத்தின் தன்மை வேற மாதிரி இருக்கும். அப்போது மனத்தை கொடுத்த உடனே இவங்க விருப்பம் எப்படி இருக்கும்? ஆணவ மலத்துக்கு தக்கவாறு இது வேலை செய்யும். புரியுதா இல்லையா? வேலை செஞ்ச உடனே வினை எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்காது. வேற மாதிரி இருக்கும். அந்த வினையை வச்சுட்டு உடம்பு கொடுத்துருவார். எந்த உடம்பு? தூள உடம்பு கொடுத்துருவார். புரியுதா இல்லைங்களா? இந்த இடம் புரிஞ்சுதா? சரி, இப்போ கேள்விக்கு வருவோம். சூக்கும உடம்பை பார்க்கிற போது உடம்பு முதல்லையா வினை முதல்லையா? உடம்பு முதல்ல. தூள தேகத்தை பார்க்கிற போது வினை தான் முதல்ல. புரியுதா இல்லைங்களா? இதுதான் கருத்து. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். வினை முதல்ல வந்துச்சா உடம்பு முதல்ல வந்துச்சான்னு கேட்டால், சூக்கும தேகம் நோக்குகிற போது உடம்பு முதல்ல, வினை பின்னாடி. தூள தேகத்தை நோக்குகிற போது வினை முன்னாடி, உடம்பு பின்னாடி. ஆனால் இது என்னைக்கு நடந்ததுன்னு கேட்டால், முதல் பிறப்பு. இது சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது. மற்ற சமயமெல்லாம் இவ்வளோ குழப்பமெல்லாம் இல்லை. 2 எப்போ வந்ததுன்னு தெரியாது. அதனால் 2 அனாதி. இது முன்னாடி வந்துச்சா அது முன்னாடி வந்துச்சானா தெரியாதுங்க. அனாதிங்க. எப்போ எல்லாம் தெரியும். அதெல்லாம் இந்த ஆராய்ச்சி. ஏன்னா இப்போ இங்கே என்ன வந்துருச்சு? இறைவன் கூட்டுவான். இப்போ நீங்கள் சொல்லும்போது யாரும் வந்துடுறாரு? பெருமான் வந்துடுறாரு. புரியுதா இல்லைங்களா? அங்கே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உடல் அனாதி. என்னாகும்? ஒன்றினை விட்டு ஒன்றினை பற்றி கண்மால் ஆய்ப்பின் அழிந்து வருதலால் அந்தமில்லை. அது எப்பவுமே முடியாது. ஏன்? ஆதி. அதுக்கு அனாதின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்தம் கிடையாது. அனாதின்னு சொன்னால் என்னது கிடையாது? அந்தம் கிடையாது. முடியாது கிடையாது. ஏன்னா வினை இருந்தால் உடம்பால்
வினை, வினையால் உடம்பு, உடம்பால் மாறி 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 இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இதுக்கு என்ன கிடையாது, அந்தமில்லை. அதனால் உடம்பு நீங்கவே நீங்காது, உடம்பே நீங்கவே நீங்காது. ஏன்னா இது சேர்க்கப்படலை, எப்பவுமே இருந்துச்சு. சொல்கிறது யார், சைவ சித்தாந்தம் கிடையாது. உடம்பு அனாதி என்று சொல்கிற கருத்து யாருடையது, நம்முடையது இல்லை. எனவே ஆதியருள் பெற்றவர்கள் நித்த உருவத்தை பெற்றிருக்கை முத்தி. இது உருவ சிவ சமவாதிகள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு. உருவ சிவ சமவாதி இதெல்லாம் படிக்கும்போது முத்தி தானத்தை படிக்கணும்னா கொஞ்சம் அவங்களையெல்லாம் படித்து வச்சுருக்கோம், சரிங்களா. உருவ சிவ சமவாதி, சிவபெருமானை போலவே உருவத்தை பெற்று நிற்பது தான் முத்தி. முத்தி என்பது வேற ஒன்றும் கிடையாது. என்னது, சிவபெருமான் மாதிரி உருவம் வந்துருச்சுன்னா முத்தி பெற்றாச்சு. ஆமாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேர், உருவ சிவ சமவாதி. அவங்க சொல்கிறது என்னதுங்க, முத்திலேயும் உடம்பு இருக்கும், முத்திலேயும் என்ன இருக்கும், உடம்பு இருக்கும். ஏன்னா அது அனாதி, அது அனாதி. அதனால் அதுக்கு என்ன சொல்லக்கூடாது, அந்தம் சொல்லக்கூடாது, முடிஞ்சிடும்னு சொல்லக்கூடாது. அதனால் என்னதுங்க, நித்த உருவத்தை பெற்றிருக்கை முத்தி. நித்தமான உருவம், மாயாகாரியம்லாம் நீங்கி திவ்ய தேகம் என்ன வச்சுருக்கோம், திவ்ய தேகத்தை பெற்றிருந்தா அதான் முத்தி என்று சொல்பவங்க யார், சிவசமவாதி. இது நம்ம சைவ சித்தாந்த கருத்து கிடையாது, இது அவங்களுடைய கருத்து. இதை மறுக்கிறார். எப்படி, காயம் உண்டேல் மாயை இரும் கண்மம் மலம் எல்லாம் உண்டா. அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐயா உடம்பு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உடம்புக்கு என்ன இருக்குது, மாயை இருக்குதுன்னு ஆகிடும். மாயை இருந்தால் என்ன இருக்கும், கண்மம் இருக்கும். மாயையும் கண்மம் வேலை செஞ்சாலே ஆணவ மலை இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா. உடம்பு இருந்தால் கூடவே என்ன இருக்கும், உடம்பு இருந்தால் என்ன இருக்கும், கண்மம் இருக்கும். ஏன்னா மாயையும் கண்மமும் இரட்டை. எங்கெல்லாம் மாயை இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும், கண்மம் இருக்கும். எங்கெல்லாம் கண்மம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மாயை இருக்கும். இந்த ரெண்டு பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு தனித்து வரவே வராது. மாயை தொழில்பட்டதுன்னா கண்மம் தொழில்படும், கண்மம் தொழில்பட்டால் மாயை தொழில்படும். புரியுதா இல்லைங்களா. இப்போ உங்களுக்கு கண்ம வேலை செய்யுதுன்னு வச்சுக்கங்க. இப்போ எனக்கு கண்ம வேலை செய்யுதுன்னா எப்படி வேலை செய்யும், மாயை வழியாக தான் வேலை செய்யும். மாயை வேலை செய்யாமல் கண்மத்துக்கு வேலையே கிடையாது. நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி ஒன்று சொல்லி பாருங்கள். இப்போ எனக்கு என் கண்மம் என்னது, ஒன்று நான் இன்பப்படணும் இல்லைன்னா துன்பப்படணும். கண்மம்னா அதானே, இன்ப துன்ப நிகழ்ச்சி தானே. எனக்கு இன்பம் வருதுனாலும் மாயா சம்பந்தம் இருக்கணும். மாயா சம்பந்தம் என்னவோ வரலாம், பொருளாக வரலாம், வண்டியாக வரலாம், வீடாக வரலாம், யாராவது பேசி திட்டி வரலாம், யாராவது பாராட்டி வரலாம், ஏதாவது என்னை விட்டு போகலாம், இல்லை என்னக்கிட்ட வரலாம். இப்படி என்ன வந்தாலும் ஏதாவது ஒன்று வரணும் இல்லைன்னா போகணும். பாராட்டு இல்லைன்னா திட்டுறது, இது ஏதாவது ஒன்று. எல்லாம் என்ன காரியம், கண்மத்தினுடைய காரியம், மாயினுடைய காரியம், மாயினுடைய காரியம். இப்போ மாயை எப்போ வேலை செய்யும், எனக்கு கண்மம் இருக்கணும், எனக்கு வினை இருக்கணும். இதனால் நான் இன்பப்படணும், இதனால் நான் துன்பப்படணும்னு எனக்கு என்ன இருக்கணும், வினை இருந்தால் மாயாமலை வேலை செய்யும். புரியுதா இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று வச்சுக்குவோம். 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் ஒரு 1,00,000 ரூபாயை தொலைச்சிட்டாங்க. 1,00,000 ரூபாயை தொலைச்சிட்டாங்க. இப்போது ஒருத்தர் 1,00,000 போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் ஐயோ 1,00,000 போச்சு அப்படின்னு அடிச்சுக்கிறாரு. புரியுதா இல்லைங்களா. இப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து டோன்ட் கேர் அப்படின்ட்டு போகிறார். அதே 1,00,000 ரூபாயை பக்கத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, ஐயோ அம்மானு கத்துறாரு. இப்போ என்ன அர்த்தம், இவருக்கு அந்த கண்மம் இல்லை, அதனால் அது போனாலும் இவர் என்ன செய்யலை, கவலைப்படலை. இவருக்கு அந்த கண்மம் இருக்குது. இவர் 1,00,000 இல்லை 10 ரூபாயை தொலைச்சாலும் உருளுவார். ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது, அந்த கண்மம் இருக்கிறது. கண்மம் இருந்தால் தான் அவர் என்ன செய்வார், அந்த வேதனை இருக்கும். புரியுதா இல்லைங்களா. அதே மாதிரி 1,00,000 வந்ததுன்னு வச்சுக்கிட்டாலும் அவர் வந்தால் ஒருத்தர் கவலைப்படாமல் இருக்கிறாரு, ஒருத்தர் வந்தால் ஆஹா ஓ அப்படிங்கிறாரு. அப்போ என்ன இருக்கும், இவருக்கு கண்மமலம் வேலை செய்யுது, அவருக்கு கண்மமலம் வேலை செய்யுது. இப்போ பொருளுக்காக இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் வைத்து கொள்ளலாம்.
புரியுதா இல்லைங்களா? அப்போ மாயையும் கண்மமும் இரண்டு, இந்த ரெண்டு எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவ மலை இருந்தால் தான் வேலை செய்யும். ஆணவ மலை வேலை செய்யலைன்னா கண்மத்துக்கும் வேலை கிடையாது, மாயைக்கும் வேலை கிடையாது. ஏன்னு கேட்டால் அதை நீக்கிறதுக்கு தான் இது மருந்து. புரியுதா இல்லைங்களா? மருத்துவமனைக்கு போகிறோம், நோய்க்கு மருந்து கொடுக்குறாங்க, எது வரைக்கும் சாப்பிட்ணும்? நோய் தீர்ற வரைக்கும் தான். நோய் தீர்ந்துட்டா போது நிறுத்திடுங்க, இனிமேல் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நோய்க்காக தான் கொடுத்தோம், நோய் தீர்ந்துருச்சு, இனிமேல் என்ன வேண்டாம்? மருந்து வேண்டாம். இப்போ மருந்து நமக்கு எது? மருந்து எது? கண்மமும் மாயையும் மருந்து. நோய் எது? ஆணவ மலம். ஆணவ மலங்கிற நோய் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது பார்த்தாலும் ஒரு ஆச்சரியம், ஒரு ஆனந்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள சரக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அறிவில் என்ன இருக்கிறது? ஆணவ மலம் இருக்குதுன்னு அர்த்தம். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தால் அவர் அறிவில் என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆணவ மலம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஏன்னா மாயை ஒன்றும் செய்யலை, கண்மம் ஒன்றும் செய்யலை. நின்றாலும் கிடந்தாலும் வென்றாலும் துயின்றாலும் அன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் பரவாயில்ல இல்லையா? அப்போ அதுதான் அவருடைய நிலை. அதனால் இங்கே சொல்கிறாரு என்னதுங்க இங்கே, எனவே காயம் உண்டேல் மாயை இரும் கண்மம் மலமெல்லாம் உண்டாம். அப்போ உடம்போடு இருந்தால் கண்மம் இருக்கும், ரெண்டு இருந்தால் ஆணவ மலம் இருக்கும். அதனால் இந்த சிவ உருவத்தை பெறுவது முத்தி கிடையாது, சிவ உருவத்தை பெறுவது முத்தி கிடையாது. இதுதானும் இனாத நிலை, இதுதானும் இனாது. இனாத நிலை இதுவும் பிறவியை தரக்கூடிய நிலை தான். எனவே இது என்னதுங்க? இதுவும் பதமே பெறும், இதுவும் பதமே பெறும். இதற்கு பதமுத்தின்னு பேர். இதுக்கு என்ன பேருங்க? பதமுத்தி. இது சிவபெருமானை போல உருவத்தை பெறுவதற்கு என்ன பேருங்க? பதமுத்தி. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சாரூபம். இதுக்கு என்ன பேர்? சாரூபமுத்தி. சாரூபமுத்தினாலும் கீழே வரணும் ஐயா, சாரூபமுத்தினாலும் கீழே தான் வரணும். சாரூபம் எப்போ வரும்? சாரூபம் சாரூபமுத்தி எப்போ வரும்? அரிசியாக சொல்லி பாருங்களேன். 4 வகையான முத்தி. சாலோகம், வரிசையாக சொல்லுங்கள். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். சரியா? அப்போ என்ன வரணும்? சாலோகம் யாருக்கு? சரியைக்கு. சாமீபம் கிரியைக்கு. சாரூபம் யோகத்துக்கு. இப்போ இதுங்க சொல்கிறதெல்லாம் யோகமுத்தி. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இது என்ன முத்தி? யோகமுத்தி. யோகத்தில் இருந்து வீடு பேருன்னு சொன்னால் அவங்கள எங்கே போவாங்க? சிவபெருமான் மாதிரி உருவத்தை பெற்று நிற்பாங்க. அது முடிந்த முத்தி கிடையாது. இதுவும் பதமுத்தின்னு பேர். கீழே வந்துடணும், இதுவும் கீழே வந்து பதமுத்தி தான். எனவே இதுவும் பதமே பெறும். மனமாதி தரும் உடல் காரியத்தால் ஆதி. மனமுதலாகிய கருவிகளினாலே பெறுகிற எல்லாமே காரியத்தால் அது ஆதி தான், என்ன கிடையாது, அனாதி கிடையாது. மனம் முதலாகி கருவிகள் என்னது? ஆதி தான். ஏன்னா யார்? பெருமான் தான் ஒவ்வொன்றா கூட்டுறான் சரிங்களா? ஒவ்வொரு தேகமாக கூட்டுறானா இல்லையா? இது 4வது தேகம் தான். இது சூக்கும தேகம் என்பது 4வது தேகம். அதுக்கு முன்னாடி 3 தேகம் இருக்குது. அன்னமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அப்படிலாம் 3 கோஷம் இருக்கா இல்லையா? இது நமக்கு 4வது உடம்பு. எனவே இது என்னதுங்க? அனாதி கிடையாதுயா. உடம்பு அனாதி கிடையாது, அது ஆதி தான். உடம்பு அனாதி தான். எனது அதனால் இது அனாதி மலமறுக்கும் மருந்து அற்றாள். அனாதியாக இருக்கிற மலம். உடம்பு ஆதி, அனாதியாக அறிவில் என்ன இருக்கிறது? ஆணவ மலம் இருக்கிறது. அந்த ஆணவ மலம் அனாதி மலம். அனாதி மலம் எது? ஆணவ மலம். அந்த அறுக்கும் மருந்து, அந்த ஆணவ மலத்தை அறுக்கிற மருந்து தான் இது. இந்த உடம்பும் கண்மமும் இந்த ரெண்டுமே என்னது? மருந்தியா இது. அது நோய். இது ஆணவ மலம் நோய், மாயாமலமும் கண்மமலமும் மருந்து. எனவே அந்த அனாதி மலமறுக்கும் மருந்து அற்றாள். எது அற்றாள்? ஆணவ மலம் அற்றாள். உடல் மாயும் காணே. நோய் தீர்ந்துட்டா மருந்து நீக்கி நிறுத்திட வேண்டியதுதான்.
மருந்தை நிறுத்த வேண்டியதான். இந்த நித்திய உருவத்தை வச்சுக்கிட்டு அதான் முத்தின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். மருந்தை வச்சுக்கிட்டு என்னையா பண்ண போகிறேன்? நோய் தீர்ந்தால் தூக்கி வீச வேண்டியதுதான். பாட்டில் வீட்டில் அந்த பாட்டில் இப்போ எது வரைக்கும் வச்சுருப்போம்? நோய் இருக்கிற வரைக்கும் பாட்டில் வச்சுக்கிட்டு டெய்லியும் சாப்பிட்டு போயிடும். நோய் தெரிஞ்சுன்னா தூக்கி டஸ்ட்பினில் போடியா. இது அதுக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கிற? அதை பார்க்கும்போதெல்லாம் நோய் தான் ஞாபகத்துக்கு வருது. தூக்கி போட்டு தான் நான் மருந்து அதுக்காக என்ன சாப்பாடாக சாப்பிட முடியும்? காசு கொடுத்து வாங்கியாச்சுன்னு நோய் தீர்ந்ததுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு மருந்து சாப்பிட முடியுமா? சாப்பிடுவோமா? காசு கொடுத்து வாங்கியாச்சு வீணா போயிட போகுது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. மருந்தை சாப்பிட்டா இருக்கும்போதே அதை சாப்பிட முடியல, இருக்கும்போதே சாப்பிட முடியும். எப்படா இதை விட்டு ஒழிப்போம் அப்படின்னு இருக்குது. அப்படி எதை பார்க்கணும்? உடம்பை பார்க்கணும். எங்கே பார்க்குறோம்? மருந்தாக தெரியுது, இது உணவாக தெரியுது. உடம்பு நமக்கு என்னவா தெரியுது? விருந்தாக தெரியுது. மருந்து தெரியாமல் விருந்தாக தெரியுது. எனவே அனாதி மலம் இருக்கும் மருந்தால் மருந்து அற்றால் உடல் மாயும் காணே. உடலும் மாயும். அதனால் மாயாமலமும் நீங்கும். முதல்ல சொன்ன கண்மமலம் நீங்கும், பிராரத்த கண்ம நீங்கும் சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்லிட்டாரு? மாயாமலமும் நீங்கும். அடுத்த பாட்டு 313. இது ஆணவ மலம் பற்றற நீங்குகிற